என் பையனை கூட நான் வளர்க்கிறவன் போல இருக்கு. ஆனா மத்தவங்க பையனை என்னால வளர்த்தவே முடியல. டேய், நீ ஏன் மத்தவங்க பிள்ளைய வளர்க்க போற? நீ என்ன அண்ணே தெரசாவா? என் தலை எழுத்து. என் மாமியார் பெத்த பிள்ளையும் நான் தான் வளர்த்த வேண்டியதா இருக்குது. ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப உன்னைய மாதிரியே ஒருத்தியா பார்த்தோமா? அவ என்னைய மாதிரியே இருந்தான்னு பாத்தியா? இல்ல இவள மாதிரி நம்ம பொண்டாட்டி இல்லையேன்னு பாத்தியா? ஆபீஸ்ல மேனேஜர் திட்டும் போது இந்த வேலையை மனா ஒரு மயிரமானா விட்டு போயிடலான்னு தோணுது. ஆனா வீட்டு லோனு, கரண்ட் பில்லு, மளிகை கடை பாக்கி இதெல்லாம் நினைக்கும் போது கோவம் டக்குன்னு போயிருது. அது என்னமோ என்ன மாயமோ தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் ரோஷமே வர்றதில்ல. உங்க புருஷனை ஏன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பாத்தீங்க? கொல்ல பார்த்தனா நானா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் சாமியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சாமி என் புருஷன் தான், அதனாலதான் நான் தண்ணியில தூக்கி போட்டேன். இட்ஸ் a celebration bro. நான் சாப்பிடுங்க. ஏய், என்னடி இது? இது ரசம், இது சோறு. ரசம் சோறு. ஏன் இவ்வளவு கேவலமா வைக்கிற ரசத்தை? மனுஷன் சாப்பிடுறதா இல்லையா? மாட்டு மூத்துற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இந்த வாரேன். எங்கடா போறா? இந்த இத கொஞ்சம் குடிச்சு பாரு. ஏய், என்னடி இது இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்ப தெரியுதா உண்மையான மாட்டு மூத்திரம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு? இனிமேல் நான் வைக்கிற ரசத்தை குறை சொல்லுவியா? யார் அந்த பியூட்டிஃபுல்? யார் அந்த பியூட்டிஃபுல்? பைத்தியம், அது பேட்டரி ஃபுல்லடி. அம்மா அப்பே சொல்லிச்சு பச்சை பொண்ண கல்யாணம் பண்றான்னு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ரொம்ப சந்தோஷம். பையனையும் வீட்டுக்கு போறேன். டபுள் சந்தோஷம். திரும்பி வர மாட்டேன். நான் கூப்பிடவும் மாட்டேன். ஏன் கூப்பிட மாட்டேன்? நான் நிம்மதி இருக்கணும்ல. அப்ப நான் தான் உன் நிம்மதி எடுக்கிறேனா? ஆமா, நான் போனா தான் நிம்மதி எடுப்ப. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. டே, என்னடா பண்ற? தூங்க பாருப்பா. என்னோட உனக்கு தூக்கம் தான் முக்கியம்ல. ஏ அப்படிலாம் இல்லப்பா. சரி, நான் தூங்கல சொல்லு. சரி, என்ன பண்றவனு தூங்கலையா நீ? சேகரித்து சட்டை வரும்போது சொல்லி கட்டி திட்டுவல. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காம அடுத்த நாள் என்ன சண்டை போடலான்னு யோசிப்பேன். அதானே ரொம்ப ஜாமா இருக்கு. இந்த இருக்கு தெரியுது. நீ நீங்க போடுற பேர் 2 முடிச்சு போட்டு ஒரு முடிச்சு பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் போறேன்னு சொல்லி இருக்கணும். நீங்க 3 முடிச்சு போட்டு உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு கேளு தம்பி எங்கிட்ட வரக்கூடாது. ஒர்க் இருக்க டைம்ல புரிதா? போங்க, நான் வரேன்.